வா வா. வாங்க. வர்றேங்க. சரி போங்க. என்ன வாங்கங்கிறீங்க போங்கங்கிறீங்க? முகத்தை பார்க்காம வாங்கன்னு சொன்னேன். பார்த்ததுக்கு அப்புறம் போங்கன்னு சொல்ல தோணுது. ஏய் வெத்தலைப்பட்டி பத்திரிக்கை பார்த்தல? ஆமா. அதுல மொய் எழுத கூடாதுன்னு போட்டிருக்கல, அப்புறம் எதுக்கு அண்டா? மொய் எழுத இருக்கா இல்லைங்க? சாப்பிட்டு வீட்டுக்கு போகும்போது இந்த பாத்திரத்தை கொஞ்சம் எடுத்துட்டு போறான்னு வந்தாங்க. இது கொஞ்சம் எடுக்கிற பாத்திரமா? வெளியே எடுத்து போய் வியாபாரம் பண்ண போறியா? கொண்டாங்க. போயா. ஏங்க இலை எடுத்து போடுறாங்க, நான் எப்படி போறது? ஏய் புத்துறது ஈசல் போட மாதிரி. ஓ டேய் என்னடா இது? பழனிக்கு பால் காவடியா? இல்லைங்க, இது பாயாசத்துக்கு குடம் சாம்பாருக்கு. சோறு துண்டுல கட்டிக்கிடுவாங்க. விட்டாரி வேட்டியில் கூட கட்டிவிடா. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கொப்பனுக்கு அரோகரா, கோத்தானுக்கு அரோகரா, கொக்காலுக்கு அரோகரா, உங்க மச்சானுக்கு அரோகரா, உங்க மாமனுக்கு அரோகரா, உங்க குடும்பத்துக்கு அரோகரா, உங்க ஊருக்கு. மச்சான் வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்தா வடிச்ச சோறு பத்தாது போல இருக்கு. எல்லாருக்கும் மொத்தமா கஞ்சியை காய்ச்சி ஊத்திட்டுமா? வேணாம், ஆத்தூர் கிச்சடி சம்பாவே ஆக்கி அடிச்சிடுறேன். அப்படியே முத பந்தியில் நானும் உட்கார்ந்துக்கிட்டுமா? மச்சான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க வர வரைக்கும் நான் காத்திருப்பேன். ஆனா என் வயிறு காத்திருக்காது பாருங்க. மச்சான் பஞ்சாயத்து முடி வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்லில் நீங்க ஊத்த மாட்டீங்க. ஆனா நான் மட்டும் ஒரு கிளாஸ் பால் பாயசம் சாப்பிட்டுமா? வேணாம், பல்லே விளக்கல. பாய் நாரட்டும். வண்டியில இருங்க. வண்டி நாரட்டும். பஞ்சாயத்து நாரத்தாண்டா போகுது. பாவம், இந்த பச்சை மண்ணை ஏன் எல்லாரும் அடிக்கிறீங்க? பச்சை மண்ணா இது? வெறும் பாறை. இவன் செஞ்ச வேலை என்னன்னு உனக்கு தெரியுமா? வயசு போட தொப்புல பம்பரோட்டி விளையாடுறியா? டேய் ஏப்பா தொப்புள்ளியா பம்பரோட்டி விளையாண்ட? ஆமாண்ணே. ஊருக்குள்ள எத்தனை காலிக்கிறவன் இருக்கு, அங்கெல்லாம் விளையாட கூடாதா? விட்ட விளையாட போட்டிருக்க. அது முந்தால விளையாண்டோம். என் பேரையே கெடுத்துட்டியாடா. என் கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன? என்ன மாதிரி ஒரு கண்ணியமான ஆளோட இருந்துகிட்டு உனக்கு இப்படி எல்லாம் செய்ய எப்படா தோணுது? அதான் இவர் பொண்டாட்டி தொப்புல நீங்க பம்பரம் விட்டு விளையாண்டீங்களே, அதை பார்த்தா நானும் விளையாண்டேன். அண்ணே நீ பம்பரம் விளையாண்ட சரி, நான் விளையாண்டது ஏன் சொன்னேன்? அவங்க கேட்டாங்களா உன்ன? அண்ணே விடுங்கண்ணே. விடாட்டி என்னடா? அண்ணே விடுங்க. விடாட்டி என்னடா செய்ய? மோதாதீங்க. ஓ அந்த அளவுக்கு வந்துச்சே நீ? என்ன வெடிகுண்டு வீசுற குண்ட கையில வாங்கி திருப்பி வீசுற பரம்பரடா நாங்க. வெத்து குண்ட கையில வச்சுட்டு விளையாட்டு காட்டுறிய நீ? இது வெத்து குண்டு இல்லனே, திரிய கடிச்சு துப்பிட்டு 10 எண்ணிட்டா வெடிக்கிற குண்டு. இப்ப பாருங்க. பம்பரத்துல விளையாடலாம், பட்டம் விட்டு விளையாடலாம், ஆனா வெடிகுண்டுல மட்டும் விளையாடாத. நீங்க தான் திருப்பி வீசுற பரம்பரையாச்சே. அது எட்ட இருந்து வந்தா புடிச்சு திருப்பி வீசுவோம், கிட்ட இருக்கும் போதெல்லாம் வச்சுக்க மாட்டோம். 1 2 3 4 5 இது புடியே நீயே வச்சுக்கடா. 6 7 8 9 10. அப்படியே நில்றா. கவனிக்காம மூட்ட பழைய தலைவர்கள் சில மாதிரி இருக்கு.